இந்திய நிதி செய்திகளுக்கு வரவேற்கிறோம். தற்போதைய நேரம் காலை 9:44 AM/IST. 23 ஜூன் 2026. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் சமீபத்திய செய்திகளை கேளுங்கள். நிஃப்டி 24,114 இல் நிலையானது. எட் பங்குகள் சந்தையை இழுக்கின்றன. நிஃப்டி 50 சற்று உயர்ந்து 24,113.70 இல் உள்ளது. 0.04 விழுக்காடு அதிகரித்துள்ளது. சென்செக்ஸ் 0.09 விழுக்காடு குறைந்து 77,024.93 இல் உள்ளது. இன்ஃபோசிஸ் 2.43 விழுக்காடு. TCS 1.83 விழுக்காடு. HCL Tech 1.58 விழுக்காடு சரிந்து சந்தையை அழுத்துகின்றன. அமெரிக்கா ஈரான் சமாதான பேச்சுவார்த்தை. 60 நாள் எண்ணெய் விற்பனைக்கு அனுமதி. ஈரான் மீதான ஈரான் சமாதான பேச்சுவார்த்தை தொடரும் நிலையில் 60 நாள் எண்ணெய் விற்பனை உரிமம் வழங்கப்பட்டது. கச்சா எண்ணெய் 1.51 விழுக்காடு சரிந்து $73.69 ஆனது. ஈரான் ஒப்பந்த நம்பிக்கையால் கச்சா எண்ணெய் 1.51 விழுக்காடு சரிவு. அமெரிக்கா 60 நாள் ஈரான் எண்ணெய் உரிமம் வழங்கியதால் கச்சா எண்ணெய் 1.51 விழுக்காடு குறைந்து $73.69 ஆனது. இது இந்தியாவின் இறக்குமதி செலவை குறைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எட் பங்குகள் சரிவு. எதிர்மறை முதலீட்டாளர்கள் மற்றும் பருவகால போக்கு நம்பிக்கை தருகின்றன. இன்ஃபோசிஸ் 2.43 விழுக்காடு. TCS 1.83 விழுக்காடு. விப்ரோ 1.04 விழுக்காடு சரிவடையும் நிலையில் PPFAS Flexi Cap நிதி எட் பங்குகளில் முதலீட்டை அதிகரிக்கிறது. ப்ளூம்பர்க் படி ஜூலை டிசம்பர் காலத்தில் எட் பங்குகள் சராசரியாக 16 விழுக்காடு வருவாய் தந்துள்ளன. வட்டி உயர்வு எதிர்பார்ப்பால் 0.35 விழுக்காடு உயர்ந்து 94.66 ஆனது. அமெரிக்க ஃபெட் வட்டி உயர்வு எதிர்பார்ப்பால் 0.35 விழுக்காடு உயர்ந்து 94.66 ஆனது. MCX தங்கம் 1 விழுக்காடு சரிந்து 10 கிராமுக்கு 10 பைசா 46,566 ஆனது. சன் ஃபார்மா 1.58 விழுக்காடு உயர்வுடன் நிஃப்டி முன்னணி வருவாய் பட்டியலில். சன் ஃபார்மா 1.58 விழுக்காடு உயர்ந்து $1,892.30 ஆனது. இன்று நிஃப்டியில் முன்னணி லாப பங்காக உள்ளது. ICICI பேங்க் 0.78 விழுக்காடு உயர்ந்து 10 பைசா 363 மற்றும் ஆக்சிஸ் பேங்க் 0.52 விழுக்காடு உயர்ந்து $1,365.70 ஆனது. இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்திற்காக அமெரிக்க வர்த்தக தலைவர் இந்தியா வருகை. இந்தியா அமெரிக்கா இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் குறித்து விவாதிக்க அமெரிக்க வர்த்தக தலைவர் இந்தியா வர இருக்கிறார். மேற்கு ஆசிய புவிசார் அரசியல் மாற்றங்கள் சிங்கப்பூருடன் இந்தியாவின் ஏற்றுமதியை அதிகரித்துள்ளன. விலை உயர்வை கட்டுப்படுத்த அரசு மானிய தக்காளி விற்பனை திட்டமிடுகிறது. சில்லறை சந்தைகளில் தக்காளி விலை கிலோவுக்கு ரூ.60 முதல் 70 வரை ஆக உயர்ந்துள்ள நிலையில் அரசு மானிய விற்பனையை திட்டமிடுகிறது. கடந்த கால வெங்காயம் மற்றும் தக்காளி விலை தலையீடுகளை இது நினைவுபடுத்துகிறது. ஆட்விக் ஜுவல்ஸ் IPO முதல் நாள் திறப்பு. 46 விழுக்காடு பட்டியலிடல் உயர்வு எதிர்பார்ப்பு. ஆட்விக் ஜுவல்ஸ் IPO முதல் நாள் சந்தாவிற்கு திறக்கப்பட்டது. GMP 46 விழுக்காடு பட்டியலிடல் லாபத்தை சுட்டிக்காட்டுகிறது. முதலீட்டாளர்களின் வலுவான ஆர்வம் காணப்படுகிறது. மீஷோக்கு சிட்டி நிறுவனம் பாய் மதிப்பீடு. ரூ.210 இலக்கு விலை. சிட்டி நிறுவனம் மீஷோ பங்கில் பாய் மதிப்பீடோடு ரூ.210 இலக்கு விலை நிர்ணயித்துள்ளது. இந்தியாவின் சமூக வர்த்தக பிரிவில் நிறுவனத்தின் வலுவான வளர்ச்சி வாய்ப்புகளை மேற்கோளாக காட்டியுள்ளது. BSE சென்செக்ஸ் முக்கிய நகர்வுகள். சென்செக்ஸ் 77,024.93 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 0.09 விழுக்காடு. நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 69 PTS. ரிலையன்ஸ் 1328.30 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.14 விழுக்காடு. TCS 2088.80 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 1.83 விழுக்காடு. HDFC வங்கி 786.70 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.04 விழுக்காடு. இன்போசிஸ் 1039.50 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 2.43 விழுக்காடு. SBI 1042.35 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.15 விழுக்காடு. ICICI வங்கி 1363.00 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.78 விழுக்காடு. அதிக லாபம். ICICI பேங்க் நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.78 விழுக்காடு. அதிக நஷ்டம். இன்ஃபோசிஸ் நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 2.43 விழுக்காடு. தங்கம் விலை நேரடி புதுப்பிப்பு. தங்கம் 4163.30 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 0.44 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு. தோராயமாக சமம் 1,26,702 ரூபாய் ஒரு 10 கிராம்.
தங்கம் விலை 0.44 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $4,181.90 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. கச்சா எண்ணெய் விலை நேரடி புதுப்பிப்பு. WTI கச்சா எண்ணெய் 73.69 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 1.51 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 1.51 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $74.82 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. USD முதல் INR நேரடி மாற்று விகிதம். $94.66 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.35 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 35 பைசா விழுக்காடு பலவீனமானது. முந்தைய முடிவு $94.33 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது, ஆனால் மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. பார்த்தமைக்கு நன்றி. லைக், பகிர் மற்றும் சந்தா செய்யுங்கள்.